இப்ப வந்தாருன்னா மக்களுக்கு செய்வாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக செய்யலாம், செய்யணும். அது நம்பியா போடுறாங்க, செய்வார் நம்பி தான். சும்மா வெட்டுங்க. ஆச்சு. அலசி அந்தலிசிங்கிற பசங்களை வச்சுன்னு ஓட்டு போட தெரியாத பசங்களை வந்து இது பண்ணால் அப்படி தான் இருக்கும். அவர் சொல்கிறாரு செய்கிறாருன்னு என்ன நிலை யாரையுமே நம்ப முடியல இந்த காலத்தில். சொல்கிறாரு அப்புறமா அவருக்கு முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ண பொண்டாட்டிக்கு கடை குத்துக்காரு, அப்பனுக்கு கடை குத்துக்காரு, அம்மாவுக்கு கடை குத்துக்காப்பு, பிள்ளைக்கு கடை குத்துக்காப்பு, பொண்ணுக்கு கடை குத்தாப்பு. நியாயமா இருக்கு சொல்லுமா? குடும்பத்தை பாதுகாக்க எப்படி வந்து ஆட்சியில் வரணும்? எந்த பக்கம் ஜெயிக்கணும்னா பெரம்பூர் தொகுதியில் தான் இப்போ நிறையா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? வந்தாருன்னா மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு நினைக்கிறேன். செய்வார், கண்டிப்பாக செய்வார், நம்பிக்கை. அதனால தான்ப்பா அவர் ஜெயிச்சு வந்த பிறகு தான் தெரியும் அவர் எப்படி பண்ணுறாருன்னு. இதுக்கு மட்டும் இன்னும் வரல, இப்போ தான் நிற்க போகிறாரு. என்ன ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் எப்படி என்ன பண்ணுறாரு என்னன்னு தெரியும். இது வரைக்கும் தெரியல, இப்போ தான் வேட்பாளர் நிற்கிறாரு. விஜய் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமாம், அவர் இப்போ தான் வந்தார். அவருக்கு என்ன அரசியலை பற்றி தெரிய போகுது? அரசியலை பற்றி தெரிஞ்சு நல்லா ஈடு கொடுத்து வாழ்ந்தவர் இவர் தான், ஸ்டாலின் தான். அவர் தான் வருவார். பெரம்பூர் தொகுதியில் அவர் தான் வருவார், கண்டிப்பாக வருவார்.